Welcome back. இந்த வீடியோல Azure Functions கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்மளுடைய previous வீடியோலயே serverless கான்செப்ட்ஸ் என்னங்கிறது நான் டீடைலா சொல்லிட்டேன். அந்த serverless கான்செப்ட்டை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணனும்னா Azureல Azure Function அப்படிங்கற ஒரு சர்வீசஸ் த்ரூவா நம்ம பண்ணலாம். நிறைய சர்வீசஸ் இப்ப வந்துருச்சு serverless பேஸ்ல. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சர்வீஸ் வந்து Azure Function. நீங்க Azure Functionஐ பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படினா you don't worry about the server or scaling or availability. இந்த மூணு விஷயத்தை நீங்க நம்ம worry பண்ணிக்கவே தேவையில்லை. நம்பர் 1 வந்து சர்வர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கேலிங், நிறைய ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண போகிறதில்ல. அவைலபிலிட்டி, ஸோ டவுன் டைம் ரொம்ப கம்மி. நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே இடம் கோடு. பே ஆஸ் யூ கோ மாடல், அதாவது ப்ரைசிங் மாடல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ்க்கு நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட், டியூரேஷன் ஆஃப் த ரெக்வெஸ்ட். ஒரு ரெக்வெஸ்ட் வருது, அது ப்ராசஸிங் டைம் ஆகக்கூடிய அந்த டியூரேஷனை கால்குலேட் பண்ணிப்பாங்க. தேர்ட், மெமரி கன்சியூம்டு. இந்த 3 பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் ப்ரைசிங் பிளான் இருக்கும். இப்போ இதே நீங்கள் வெர்ச்சுவல் மிஷின்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து CPU, RAM, அதுக்கப்புறம் டிஸ்க்கு, ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து கால்குலேஷனில் வரும். பட் இங்கே வந்து ரெக்வெஸ்ட்டுக்கான டியூரேஷன் அப்புறம் மெமரி, இதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. Azure Function overview official documentationல நம்ம இன்னும் Azure Functionனுடைய டீடைல் திங்ஸை பார்க்கலாம். சினாரியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்வர்லெஸ் அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் லெவலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்க், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சில எக்ஸாம்பிள் சினாரியோஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸ் ஃபைல் அப்லோட்ஸ், ப்ராசஸ் டேட்டா இன் ரியல் டைம். ஸோ ரியல் டைம் அப்படிங்கிறப்போ IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷினரிஸ் இருக்குது, அந்த மிஷினரிஸில் சென்சார் த்ரூவா டேட்டாவை கேதர் பண்ணுறாங்கன்னா அது டைம் டு டைம், அதாவது டைம் சீரியஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து Azure Functionஐ யூஸ் பண்ணலாம். பில்ட் ஏ ஸ்கேலபிள் வெப் API. ஸோ வெப் அப்ளிகேஷனில் இந்த வெப் API கிரியேட் பண்ணுறதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா Azure Function த்ரூவா பண்ணலாம். இந்த மாதிரி வந்து சின்ன டாஸ்க், பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரெக்வெஸ்ட் வரும். ஸ்கேலபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவைலபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து Azure Functionஐ ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு வரும்போது Azure Function இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. C#, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே. ஹோஸ்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹோஸ்டிங் ஆப்ஷன்னா நாம கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் கோட், அதாவது ஃபங்க்ஷன் ஆஸ் எ கோடை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல பண்ணலாம். அதாவது ப்ரீமியம் பிளான், கன்சம்ஷன் பிளான். இந்த கன்சம்ஷன் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் தான் சார்ஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ரெக்வெஸ்ட்டுமே வரல அப்படின்னா சார்ஜஸ் கிடையாது. ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் சார்ஜஸ். அதே வந்து நீங்க வந்து இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு VM, அது வந்து யூசர் வந்தாலும் வராட்டியும் என்னன்னா நீங்க ஒன்ஸ் அந்த சர்வர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து பே பண்ணி ஆகணும். பட் இங்க அந்த மாதிரி கிடையாது. ரெக்வெஸ்ட் வந்தாதான் சார்ஜஸ், இல்லைன்னா சார்ஜஸ் கிடையாது. இந்த Azure Function சினாரியோஸை பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த ரியல் டைம் ஸ்ட்ரீம் அண்ட் ஈவென்ட் ப்ராசஸிங், அந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த IoT ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த கேசஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக் Azure Functionனுடைய அந்த எக்ஸாக்ட் யூசேஜை உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்தரா நீங்க Azure Function பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சாம்பிள் கோடு இருக்கு. அதாவது வந்து Azure Function ரிலேட்டடான கோட், ஒரு Azure Function த்ரூ ஒரு டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்றது, ரைட்? அதே மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் வந்து சோர்ஸ் கோடோட அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டு டூ பேக்எண்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கு டீடைல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CRUD ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கிரியேட், ரீட், அப்டேட், டிலீட். நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சாம்பிள் கோடை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், அதோடைய ஒர்க் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக். இந்த வீடியோவில் Azure Function எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெமோவாக பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்வீசஸை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ என்னுடைய டேஷ்போர்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆப்பும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையல். நான் ஒரு நியூ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். FAAS, ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் ஆப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது ரன் டைம் ஸ்டாக். ரன் டைம் ஸ்டாக்குங்கிறது நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ Node.js, .NET எதுனா நான் Node.js சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா Node.jsோட வேர்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ஆப் எந்த ரீஜனில் டிப்ளாய் ஆக போகுது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விண்டோஸ் ஆர் லினக்ஸ், மேக்ஸிமம் வந்து Azureல என்னென்னா விண்டோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லினக்ஸ்க்கு போய்க்கலாம். இங்கே இந்த லாஸ்ட் வந்து ஹோஸ்டிங் ஆப்ஷன். இந்த ஹோஸ்டிங் ஆப்ஷனில் கன்செப்ஷன் பேஸ்ட் அப்படின்னா இதை ரெக்வெஸ்ட்
இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் காசு கிடையாது. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனை ஓகே வெளியிலேருந்து யூசர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இல்லை வேறு ஒரு அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் கொடுக்குதுன்னா அதுக்கு தான் சார்ஜஸ். அதுக்கு ரிலேட்டடான அந்த ரெக்வஸ்ட் டைம் அப்புறம் மெமரி கன்சப்ஷனை பேஸ் பண்ணி தான் சார்ஜஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் ப்ரிஃபர்ட். இட்ஸ் வெரி வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு ஹைலி ஸ்கேலபிள். ரைட், நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்கில் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆன் மானிட்டரிங் ஓகே எஸ் டிப்ளாய்மெண்ட் டேக்ஸ். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ நாம் கொடுத்த பேராமீட்டர் வேலிடேஷன் போயிட்டுருக்கு. வேலிடேட்டிங் முடிஞ்ச உடனே ஃபங்க்ஷன் ஆப் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிரியேட் வேலிடேட்டிங் முடிஞ்ச உடனே கிரியேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோ டு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே இருக்குது. ரைட், சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி. இப்போ தான் இங்கே ஒரு பப்ளிக் யூஆர்எல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபங்க்ஷன்ஸ் 4.0 ஆப் ஆர் ரன்னிங் அப்படின்னு வரும். இதை எப்படி வந்து நம்ம கோடிங்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு VS Code டெஸ்க்டாப் அதர் எடிட்டர் இல்லைனா கிரியேட் அஷ்யூர் போர்ட்டல்லே வந்து கிரியேட் ஆகும். ஓகே, கெட்டிங் ஸ்டார்டட் வித்தவுட் லோக்கல் செட்டப் அண்ட் சூஸ் ஃப்ரம் அவர் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட். இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இன் போர்ட்டல். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து க்ளவுடுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட், ஸோ லோக்கல் மிஷினில் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம். பட் நம்ம வந்து க்ளவுட்லேயே பண்ணலாம் டெவலப்மெண்ட் இன் போர்ட்டல். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டெம்ப்ளேட்லாம் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஓனாக ப்ளைனாகவும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ட்ரிகர் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த கெட்டு போஸ்ட் டெலீட்டு புட் இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் அவங்களே ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறைய சினாரியோஸஸ்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சினாரியோஸஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் HTTP ட்ரிகர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கிரியேட். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஆப்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபங்க்ஷன் ஆப் கீழே ஃபங்க்ஷன் ஆப்புங்கிறது நீங்கள் எந்த ரன் டைமில் உங்களுடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறீங்கன்னு ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு கீழே ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுடைய கோடு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கோட் அண்ட் டெஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் மிஷின்லையோ இல்லை வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட்லையும் இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர்ஸ். இப்போது ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லா கிளவுட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சர்வீசஸ். ஸோ இது த்ரூவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குயிக்காக ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோ கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்டில் குயிக்காக ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கனெக்டட் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் இங்கே டெஸ்ட் அண்ட் ரன் இது பேசிக்காக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட். நீங்கள் கோடிங்கில் ரொம்ப ஃபெமிலியராக இல்லைன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க போகிறதில்ல. எப்படி ஒரு அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே போதும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன உங்களுடைய சோர்ஸ் கோட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு நேமை வந்து கெட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் அதாவது இந்த சிம்பிள் கோடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை கெட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோடிங்கில் போயிட்டு HTTP ட்ரிகர் ஓகே இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டேன், திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா கோட் அண்ட் டெஸ்ட். ஸோ இப்போ அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கேயே கோடு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்ட் அண்ட் ரன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய கோடு எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இது வந்து இன்புட். ஓகே, இது வந்து அவுட்புட். ஸோ நம்ம எல்லாமே க்ளவுட்லேயே பண்ணிட்டோம். ரைட், அகெயின் இந்த கோடை நீங்கள் வேறு எங்கேயாவது இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு தான் இன்டெகிரேஷன் செக்ஷன் இருக்குது. ஸோ இன்டெகிரேஷன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து மேபி ஒரு டேட்டா பேஸ்க்கோ இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷனுடைய சினாரியோஸ் எல்லாம் போய் பார்க்கணும். எந்த மாதிரி சினாரியோஸ்லாம் அஷ்யூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, முக்கியமாக டெவலப்பர்ஸ், மேனேஜர்ஸ், யார் ஆர்கிடெக்ட் இவங்கெல்லாம் நீங்கள் இதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட், இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும் இன்டெகிரேட் பண்ண முடியும். வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை வேற ஒரு அவுட்புட்க்கு நீங்கள் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி போக முடியும். ஸோ இங்கே கெட் ஃபங்க்ஷன் யூஆர்எல்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது என்னென்னா நீங்கள் நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடு யூஆர்எல். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி ஓகே இது நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த நேம்லாம் பாஸ் பண்ணலாம். பாஸ் த நேம் இன் த query string or request body. ஸோ நீங்கள் என்ன பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது, கோடை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் கிடையாது, நீங்கள் நிறைய வந்து கோடை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.